என்ன அடிச்சிட்டாயா? என்ன அட பைத்தியக்காரச்சி. இங்க பாரு, நமக்குள்ள எதுவுமே நடக்கல, நடக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. கண்டிப்பா நான் எதுவும் உன்னை பண்ணிருக்க மாட்டேன். நீ ஆமா என்ன? ஆமா, நீ என்ன ட்ரை பண்ற? அதான் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. தேவையில்லாம எதுக்கு திரும்ப திரும்ப நடக்கல முடியலன்னு சொல்லிக்கிட்டு வீடு மரா, நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேணும்னே அந்த கல்லை குடிக்க வச்சு என்ன போதையாக்கி நீதான் என்கிட்ட ஏதோ தப்பா நடந்திருக்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பொறுக்கி போயிடலாம் நானு. ஆமா. ஆமாவா? பின்ன அடியே, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவளோட விருப்பம் இல்லைன்னா என்னோட சுண்டுகள் கூட அவன் மேல படாது, தெரிஞ்சுக்கோ. நான் அப்படிதானே இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அத போய் மறந்துட்டு பாத்தியா? கைய வைக்காத, கைய உடைச்சிருவேன். நான் என்னைக்காவது உன்னை ஃபோர்ஸ் பண்ணிருக்கனா? இந்த பாரு, இந்த பழைய பஞ்சாங்கலாம் எனக்கு தேவையே இல்ல. நேத்து என்ன நடந்துச்சு? என்னென்னமோ நடந்துச்சு. ஏய், அது என்ன நடந்துச்சுன்னா, அது ஐயோ, லிப்ஸ்டிக் கரை வேற. மூஞ்சி கழுவாம பத்திரமா வச்சிருந்தேன். ஆனாலும் மண்ணிலேயே இருந்தனால ஓவரா அரிச்சுக்கிட்டே இருந்துச்சா, வேற வழியே இல்லாம குளிச்சிட்டேன். இல்லனா அந்த எவிடன்ஸ காமிச்சிருப்பேன். இல்ல இல்ல இல்லன்னு ஒத்துக்கவே மாட்டேன். நீ ஏதோ போய் சொல்ற. என்ன ஏமாத்துற? நீ ஒத்துக்காம போ. ஆனா நடந்த எதையுமே இனிமே மாத்தவே முடியாது டார்லிங். வீரா அடையறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பரவாயில்லையே, அவளை இவ்வளோ லவ் பண்ற, இவ்வளோ பைத்தியமா இருக்க. உன்னை விட்டுட்டு எப்படி அந்த மாறன் பின்னாடி போனா? அதான் விதி. இப்போ இந்த விதியை மாற்றதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். நான் பண்றத பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ வீரா மனசுல எப்படியாவது இடம் பிடிக்கிற வழியை பாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும்போது மற்றதெல்லாம் தானா நடக்கும். அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்றேன்னு சொல்லாத. உனக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கோ. 10 நாள், 1 மாசம்னு. அந்த 1 மாசத்துக்குள்ள அவ உன்னையே சுத்தி சுத்தி வரணும். அந்த மாறனை முழுசா வெறுக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ நீ இறங்கி பண்ண. நான் இருக்கேன். இத்தனை நாள் நான் தனியாக லட்சியத்துக்காக ஓடிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கீங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக என் லட்சியத்தை நான் அடைவேன். அந்த டாக்குமெண்ட்டை மறந்துடாத. நான் பார்த்துக்கிறேன். ஏய் சார், ம் இந்த எடுக்கிறேன் சார். வரேன். ஓகே வீரா. வீரா ஒரு நிமிஷம். வீரா, நீ காட்டில் மிஸ் ஆனப்ப நைட் ஃபுல்லாக உன்னை எவ்வளோ தேடின தெரியுமா? தேடினீங்க, ஆனா கண்டுபிடிக்கல. இல்லை வீரா, இந்த யானைகளுக்கெல்லாம் குழி விட்டுருப்பாங்கல்ல, அது உள்ள விழுந்து நான் மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னா உன்னை எப்பயோ கண்டுபிடிச்சிருப்பேன். சாரி வீரா. கிழிச்சிங்க, அதான் வரல. அப்புறம் எதுக்கு இது தேவையில்லாத பேச்சு? விடுங்க. வீரா, என்ன வீரா, என் மேல கோவமா இருக்கியா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ண எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? அதான் உங்களால முடியலல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சமாதானப்படுத்துறீங்களா? சூர்யா, எனக்கு ஒரு சமாதானமும் தேவையில்ல. இல்ல நான் வீரா, இவ என்ன இவ்வளவு கோவப்படுறா? இவ்வளவு கோவப்படுறான்னா அவன் ஏதாச்சும் பண்ணிருப்பானோ? தல, ம் வாத்தல நல்லா போய் அவனை வெறுப்பேத்துவோம். ம் வா வா. கத்தி கத்தி, என்ன பாப்பா? போட்டோ எடு. செம்ம போஸா இருக்கு. ஃப்ரேம் பண்ணி மாட்டலாம். ஆமால, இங்க போனு போன் இல்ல பாப்பா. தள்ளி போ. மேடம், நீங்க தான் என் மேல விழுந்தீங்க, நான் இல்ல. ம், ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல என் பேர் தான் வருது இல்ல. இன்னும் மனசோட ஆழத்துல
டேபிள் சேர் போட்டு கால் மேல கால் போட்டு கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்கேன்ல. இல்ல கனி, என்ன வேலை இதெல்லாம்? கோலி விளையாடுற இடமா இது? ஐயோ, நான் பார்த்த வேலைக்கு புள்ளிய சொல்றாளே. இல்ல வீரா, நீ தானடி இதெல்லாம் பண்ண? என்ன திட்டாத, நான் படிச்சிட்டு இருக்கேன். இவ பண்ணலையா? ஏ கத்தி, ஆ மேடம், என்னையா இதெல்லாம்? வயசுல பெரிய ஆள் தானே நீ? கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாது. ப்ளீஸ் டக்கோ தொட்டாத. உங்களெல்லாம் வீட்டுக்குள்ள சேத்தம் போற. என்ன சொல்லணும்? ஏன் தப்பு? என்ன லுக்கு என் பக்கம் திரும்புது? தப்பா நினைச்சுக்காதடா, சாரிடா. பரவாயில்ல தல. வீட்ல அவரு குடிக்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அது தெரியாம பாவம் என் ஃப்ரெண்ட் அதை எடுத்து குடிச்சு போதை ஆயிட்டா. போதையில அவர் கூட நெருக்கமா இருந்ததா அவரு சொல்றாரு போல. தெளிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிலாம் எதுவுமே நடக்கவே இல்ல, எதுவுமே நடந்திருக்காதுன்னு என் ஃப்ரெண்ட் சாதிக்கிறா. ஆனா அவ புருஷன் இல்லல்ல, 2 பேருக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காராமா. இப்போ யார் இதுல போய் சொல்றாங்கன்னு தான் என்னால கண்டே பிடிக்க முடியல. அவங்க புருஷன் ஏன்க்கா போய் சொல்லணும்? அது இல்லடி, இப்ப அவங்க 2 பேரும் கோவமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, ஒருவேளை என் ஃப்ரெண்ட சமாதானப்படுத்துறதுக்காக கூட அவ புருஷன் இந்த மாதிரி சொல்லிருக்கலாம்ல. அப்போ அவங்க நெருக்கமாவே இல்லையா? இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? இல்ல நெருக்கமா தான் இருந்திருக்காங்க, ஆனா தப்பு எதுவும் நடந்திருக்காதுன்னு என் ஃப்ரெண்டு சொல்றான். அக்கா, உன் ஃப்ரெண்டு தப்பு நடக்கலன்னு சொல்றாளா இல்ல தப்பு நடக்கலன்னு நம்புறாளா? அது அது அவ அப்படிதான் நம்புறா. ஆமா. அப்ப கண்டிப்பா அவங்க நெருக்கமா தான் இருந்திருப்பாங்க. என்ன அக்கா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த மாதிரி நடக்கிறது தப்பு இல்லையே, இதெல்லாம் நடந்திருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். ஐயோ, இவனே இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்துறா. ஏய், என்னடி இப்படி சொல்ற? இல்ல பிருந்தா, அதை நம்ம எப்படி நம்ப முடியும்? அது சும்மா கூட சொல்லிருப்பாங்கல்ல, நடந்துச்சா நடக்கலையான்னு எப்படி நம்ம நம்ப முடியும் சொல்லு? அக்கா, வேணும்னா ஒரு ட்ரிக் இருக்கு, அத வச்சு வேணும்னா அது நடந்ததா இல்லையான்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். என்ன ட்ரிக் அது? அது கொஞ்சம் பழைய காலத்து டெக்னிக் தான். சொல்லுடி சீக்கிரமா. ஒண்ணும் இல்ல அக்கா, அவ புருஷனோட நெஞ்சில நகைக்கீரல் இருந்துச்சுன்னா அவ வேணான்னு போராடி ஒதுக்கிருக்கான்னு அர்த்தம். இதுவே முதுகுல நகைக்கீரல் இருந்தா இவதான் அவரை நெருங்கி 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். இதான் அந்த டெக்னிக்.